மகாதேவா, தாங்கள் நெற்றிக் கண்ணை திறந்திருந்தால் பண்டாசுரன் விரும்பியது அவனுக்கு கிடைத்திருக்கும். என்ன கூறுகிறாய்? தங்களது நெற்றிக் கண்ணின் நெருப்புதான் பண்டாசுரன். தங்களுடைய சக்தி தங்களுடனேயே மோதினால் அனைத்து படைப்புகளும் முற்றிலும் அழிந்துவிடும். நமது வாரிசும் அழிந்துவிடும். பண்டாசுரன் உரைத்தது சரிதான். அவன் மன்மதனின் தீய வடிவமாவான். கொடுமையானவன். ஆனால் அவனை எதிர்க்க ஒரு சக்தியால் மட்டுமே முடியும். மிகவும் பவித்திரமானது. அதுதான் தாய்மை. தாங்களே கூறுவீர்கள் அல்லவா, ஒரு பெண்ணானவள் நினைத்தால் எதையும் அவளால் சாதிக்க இயலும் என்று. தாங்கள் என் மீது நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? அப்படியென்றால் நம்புங்கள், அந்த பண்டாசுரன் நிச்சயம் அழிவான். அவனை அவனது அழிவை நோக்கி நான் அழைத்து செல்வேன். தாய்மையின் சக்தியானது நிச்சயம் அந்த பண்டாசுரனை அழித்துவிடும். அந்த சக்தி பிழம்பை என்னிடம் தந்துவிடு கங்கா. என்ன இது? எவ்வளவு தூரம் நடக்கிறேன், எனினும் நதியை என்னால் அடைய முடியவில்லையே. ஒருவேளை இது அந்த விஷ்ணுவின் மாயாஜாலமாக இருக்குமோ? ஆனந்தம் பொங்கப் போகிறது. அந்த சக்தி பிளம்பு பண்டாசுரனின் கைகளில் அகப்பட்டு விட்டது.
இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிறப்பு அழிந்துவிடப் போகிறது. என்னை சாம்பலாக்கினாய் அல்லவா? என்னை சாம்பலாக்கினாய் அல்லவா? இப்பொழுது உன் வாரிசை நான் சாம்பலாக்கப் போகிறேன். நான் சாம்பலாக்கி விடுவேன். சிவனின் வாரிசு சிவனின் நெற்றிக்கண்ணின் நெருப்பினாலே சாம்பலாக்கப் போகிறான். என்னை எவராலும் தடுக்க இயலாது. எவனுக்கு உருவம் இல்லையோ அவனை கொல்ல இயலாது. என்னை கொல்ல இயலுமா? உன்னால் என்னை கொல்ல இயலுமா? மூடனே, ஒவ்வொரு தாயும் மகாகாளி ஆவாள். ஏனென்றால் மகாகாளியும் ஒரு தாய்தான். மகாகாளியின் உருவங்கள் வெவ்வேறு. ஏனெனில் சக்தியின் உருவங்களும் வெவ்வேறு. எனது வாரிசையே துன்பப்படுத்துகிறாயா? மகாகாளியானவள் உனக்கு தரும் அந்த அழிவினை பார்த்து இந்த பிரபஞ்சத்தில் எந்த தாய்க்கும் தீங்கிழைக்கும் எண்ணம் கூட வரக்கூடாது. உனது முடிவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது.
லலிதாம்பிகையே, திரிபுர சுந்தரியே, சக்தி வடிவத்தில் இருக்கும் எங்கள் தாயே, என்னை உன்னால் அழிக்க இயலாது. ஏனெனில் நான் ஒரு உடல் அல்ல, வெறும் சாம்பல் தான். வெறும் சாம்பல். உண்மைதான். ஆனால் உடல் உருப்பெற்று விட்டால் என்ன செய்வாய்? உடல் இல்லாததினால் சாம்பலாக முடியாது என்ற அகந்தை கொண்டுள்ளாய் அல்லவா? ஆனால் பஞ்சபூதங்களின் மூலம் உன் உடல் உருப்பெறப் போகிறது. பஞ்சபூதங்களின் மனைவி, பஞ்சபூதங்களும் என்னுள் உள்ளது. உனக்கு நான் எப்படி உடலை உருப்பெற செய்கிறேன் என்று பார். நன்றாக பாருங்கள். யாரை நம்பி இங்கு யுத்தம் புரிய வந்தீர்களோ, மகா காளி அவனை அழிக்கப் போகிறாள். என் சுவாசத்திலிருந்து வாயு பிறப்பெடுக்கிறார். வாயு அக்னி என் விழியின் ஒளியின் ஒரு அங்கம். அக்னி நிலத்தின் பொருட்டு சாம்பல் உன்னுள்ளேயே உள்ளது. எனது பார்வை ஆகாயமாகும். நிலம் மற்றும் ஆகாயம். ஒரு தாயை துன்பப்படுத்தி அவளது விழிகளில் இருந்து கண்ணீரை வரவழைத்து விட்டாள். நீ
பஞ்சபூதங்களால் உருவான உனது உடல் அழியப் போகிறது. இதுவே உனது முடிவாகும் பண்டாசுரா. ஐம்பூதங்களாலான உடல் என்றாவது அழிந்துதான் ஆக வேண்டும். இதுவே உனது அழிவு பண்டாசுரா. மகாகாளிக்கு மகாகாளிக்கு திரிபுர சுந்தரிக்கு திரிபுர சுந்தரிக்கு திரிபுர சுந்தரிக்கு. மிக்க நன்றி தாயே. நீங்கள் என்னுடைய பாவத்தை போக்கி என்னை தன்யையாக்கிவிட்டீர்கள். உனக்கு உன் கணவன் நிச்சயம் கிடைப்பான். அவன் உடல்தான் அழிந்திருக்கிறது, ஆனால் ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. துவாரகா யுகத்தில் கிருஷ்ணபுத்திரன் பிரதிங்கனாக ஜென்மம் எடுப்பான். அப்பொழுது நீ தாயாகும் எண்ணமும் உனக்கு ஈடேறும். இது எனது வாக்கு. இப்பொழுது உங்கள் குழந்தைக்கு ஜென்மம் அழியுங்கள் தாயே. நான் செய்த பாவத்திற்கு ஒரு விமோச்சனத்தை அழியுங்கள் தாயே. தாரகாசுரன் இருக்கும் வரையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. சிவபார்வதியின் வாரிசு பிறக்க இயலாது. இந்த தாரகாசுரன் அதை அழித்தே தீருவார். அசுரர்கள் தாக்க நேரிடும். விரைவாக இந்த சக்தியை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நீ எனது முடிவை உனது கைகளில் எடுத்து செல்ல முடியாது கங்கா. சிவபார்வதியின் சக்தி ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. அது உருவெடுக்காமல் 6 துண்டுகளாக்கிவிட்டேன். இனி தாரகாசுரனுக்கு அழிவில்லை.
விடுங்கள் தாயே. தாங்கள் சென்று விடுங்கள் அக்னி தேவா. தங்களின் தேவை இங்கு ஏற்படவில்லை. மன்னியுங்கள் மகாதேவா. தங்களது சக்தியை காப்பாற்ற என்னால் இயன்றவற்றை எல்லாம் செய்தேன். ஆனால் என்னாலேயே அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. ஆகையால் தான் அதை கங்காதேவியிடம் அளித்து விட்டேன். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. தங்களது அனுமதி இல்லாமலேயே பவித்திரமான குகையில் நுழைந்து விட்டேன். ஒருவேளை மகாதேவா நான் மட்டும் அவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால் அந்த பண்டாசுரன் சக்தி பிளம்பை என்னிடமிருந்து பறித்துச் சென்றிருப்பான். போதும், நிறுத்துங்கள் அக்னி தேவா. உங்கள் தன்னிலை விளக்கம் மகாதேவரை வேண்டுமானால் சாந்தப்படுத்தலாம், ஒரு தாயை அல்ல. அந்த சக்தியின் பிழம்பானது மகாகாலன் மற்றும் மகாகாளியின் சங்கமம் என்பதை ஏன் அறிந்திருக்கவில்லை? பண்டாசுரன் அதை அபகரிக்க காரணமே நீதான். மன்னிக்க வேண்டும் தாய். நான் தூய்மையான எண்ணத்தில் தான் அவ்வாறு செய்தேன். உனது எண்ணம் வேண்டுமானால் தூய்மையாக இருந்திருக்கலாம், ஆனால் அதற்காக உன்னை மன்னிக்க முடியாது அக்னி தேவா. அந்த குகைக்குள் நீ வராமல் இருந்திருந்தால் என் வாரிசு என்னிடமே இருந்திருக்கும். நீ என்ன கூறப் போகிறாய் கங்கா? என்னவென்றால் நான் உதவி புரியவே வந்தேன். மன்னித்து விடுங்கள். என்னை அறியாமலே என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த குழந்தை என் குழந்தை என்று. அந்த வேதனையை, அந்த வெப்பத்தை நானே தாங்கிக் கொள்ள எண்ணினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. என்னிடம் உதவிக்காக வந்த அந்த சிசுவை நான் இழந்து விட்டேன். அழிந்து போனது ஒரு சிசுவல்ல, அழிந்து போனது ஒரு தாயின் தாய்மையாகும். ஒரு பெண் தன் வாரிசை உருவாக்குவதில்லை, ஒரு குழந்தைதான் ஒரு தாயை உருவாக்குகிறது. பெண்ணுக்குள் இருக்கும் தாய்மையை உருவாக்குகிறது. அதனால் அழிவானது அக்குழந்தைக்கல்ல, அழிவானது அந்த தாய்க்குதான். ஒன்றை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற தவறு இனி எப்பொழுதும் நடக்கக்கூடாது. வாழ்த்துக்கள் மாவீரன் தாரகாசூரா. இனி எந்த காளியால் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. ஏனெனில் எங்களை காக்க தாங்கள் உள்ளீர்கள். என்னை அழிக்க உருவான அந்த ஆயுதத்தை நான் அழித்து விட்டேன். இனி எனக்கு அழிவு என்பதே இல்லை. இனி அனைத்து கடவுள்களும் நமக்கு சேவை செய்வார்கள். மகாதேவன் நம் வாயிற் காவலாளி ஆவார். இனி எவருக்குமே நம்மை எதிர்க்கும் தைரியம் நிச்சயம் வராது. இனி நாமே இப்பிரபஞ்சத்தை ஆளப் போகிறோம். என்ன கூறினாய்? நாம் நாம் அல்ல முட்டாளே, நான் ஆள்வேன். இனி
தாரகாசுரனே இந்த பிரபஞ்சத்தை ஆழ்வார். தாரகாசுரன். ஆனால் மூவுலக வேந்தர் சும்பா, அமைதி. குழந்தை பிறக்கும் முன்னே பெயர் சூட்டுவதும் அதன் எதிர்காலம் குறித்து சிந்திப்பதும் மிகவும் மகிழ்வுக்குரியதாகும். ஆனால் இந்த மகிழ்ச்சியே சில நேரங்களில் நம் துன்பத்திற்கும் காரணமாகிவிடும் தாரகாசுரா. எதை கூறினாலும் தெளிவாக கூறு சும்பா. இந்த ஆனந்தம், இந்த கொண்டாட்டம் நிரந்தரமானதா? தேவர்கள் இதுவரை தோற்கவில்லை. அந்த மகாதேவன் இன்னும் நம் கட்டுக்குள் வரவில்லை. அந்த மகாதேவன் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. ஆனால் அதை விட அதிகப்படியான நம்பிக்கை எனக்கு மகா காளி மீது உள்ளது. அவளால் எது வேண்டுமானாலும் செய்ய இயலும். என் சக்தியின் வெப்பத்தை உன்னால் தாங்க இயலவில்லை அல்லவா அக்னி தேவா? அப்படியானால் என் சாபத்தை தாங்கிக் கொள். எனது வாரிசை உன்னால் காக்க இயலவில்லை அக்னி தேவா. ஆகையால் நான் உன்னை சபிக்கிறேன். இந்த நொடி முதல் உன் அருகில் யாரும் வர இயலாது. உன் அருகில் வருபவர்கள் யாராக இருந்தாலும் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். நன்றாக கேள் கங்கா. உன் சகோதரியின் குழந்தையை கூட உன்னால் காப்பாற்ற முடியவில்லை. ஆகையால் நான் உன்னை சபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ அசுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பாய். ஒவ்வொருவரும் அவர்களின் பாவத்தை உன்னிடம் வந்து இறக்கி வைப்பார்கள். இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள்? ஆம், நாங்கள் எங்களுடைய கடமையை சரிவர செய்யவில்லைதான். ஆனால் அதை நிறைவேற்ற எத்தனையோ முயற்சி செய்தோம் அல்லவா? எங்களுடைய எண்ணம் புனிதமானது. பிறகு எதற்காக இந்த சாபம்? இது படைப்பின் சாராம்சம். இதை சாபமாகவோ வரமாகவோ ஏற்பது உன் விருப்பம். உன் பிரச்சனைக்கான பரிகாரத்தை தான் நான் அளித்துள்ளேன். நீ கோரியது நினைவிருக்கிறதா அக்னி தேவா? மன்னியுங்கள் மகாதேவா. தங்களது சக்தியை காப்பாற்ற என்னால் இயன்றவற்றை எல்லாம் செய்தேன். ஆனால் என்னாலேயே அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. இது உனக்கு சாபமாக தெரியலாம். ஆனால் உன் எண்ணம் பவித்திரமானது. ஆகையால் என் சாபம் உனக்கு வரமாக நிலைத்திருக்கும். எவராலும் உன்னை இனி எரித்துவிட முடியாது. உனது ஜுவாலை அனைவராலும் பவித்திரமானதாக போற்றப்படும். இனி அனைவராலும் நீ சூரிய தேவனாக போற்றப்படுவாய். நீ கூறியதை இப்பொழுது நினைத்து பார் கங்கா. என்னை அறியாமலே என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த குழந்தை என் குழந்தை என்று. அந்த வெப்பத்தை நானே தாங்கிக் கொள்ள எண்ணினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அனைவரின் துன்பத்தையும் அவர்களது பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளும் இந்த சாபத்தை உனக்கு அளித்த காரணம், மனதால் ஒரு தாயாக உன்னை உணர்ந்ததால் தான் இந்த சாபம் உனக்கு வரமாக உள்ளது. உன்னிடம் வந்து புனித நீராடிய அனைவரும் தங்களை புனிதப்படுத்திக் கொள்வார்கள். இதுவரை அனைவரும் ஹரஹர மகாதேவா என்று துதித்து போற்றினார்கள். அதுபோல் இனி அனைவரும் ஹரஹர கங்கா என்று உன்னையும் ஆராதிப்பார்கள். என்னை மன்னியுங்கள்.
தங்களுடைய எண்ணத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தாய் குழந்தையை இழந்த சோகத்தில் என்னை சபித்ததாகவே எண்ணினேன். ஒன்றை மறந்துவிட்டேன். எண்ணம் தூய்மையான எவரையும் பிரபஞ்சத்தின் தாயால் சபிக்க இயலாது. ஆம், என் வாரிசை இழந்ததால் நான் கவலையில் தான் ஆழ்ந்திருந்தேன். ஆனால் நான் ஒரு அவதாரம் மட்டுமல்ல, மகாகாளி மட்டுமல்ல, காளி தாயும் நானே. ஒரு தாயால் என்றைக்கும் தன் குழந்தைகளுக்கு தீங்கு நினைக்க இயலாது. தன் வாரிசுக்கு எதிராக எதையும் செய்ய இயலாது. என்னால் என்றுமே ஒரு தாயாக இயலாது. நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். மகாதேவர் உனக்கு கணவனான பிறகும் கூட உன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. பார்வதி, நீயே மகாகாளி, நீயே மகா சக்தியும். நீ எண்ணினால் ஒரு கணத்தில் அவன் பெற்ற வரத்தின் சக்தியை உடைத்து அவனை அழிக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்வது உச்சிதமல்ல. சிந்தனை செய். நிச்சயம் ஏதேனும் வேறு மார்க்கம் கிடைக்கும். அதனால் உன் எண்ணமும் நிறைவேறும். எந்த வரத்தையும் மீற வேண்டிய அவசியம் இருக்காது. வரத்தை மீறுவது இங்கு அவசியமில்லை. ஒரு தாய் இங்கு தன் வாரிசை இழந்திருக்கிறாள். ஒரு பெண்ணின் புனிதமான வடிவம் இங்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணாகவும் ஒரு தாயாகவும் இதற்கு நான் பழி வாங்காமல் இருந்தால் என் சக்தி இருந்து என்ன பயன்? தன் குழந்தையை காக்க முடியாதவள் இந்த பிரபஞ்சத்தை காக்கும் தாயாக எப்படி இருப்பாள்? நாம் நமது வாரிசுடன் தானே கைலாயத்திற்கு திரும்பி இருக்க வேண்டும் மகாதேவா. நமது வாரிசு எங்கே? என் வாரிசை நான் இழந்து விட்டேன். அதை அழித்தவனோ சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருக்கிறான். அதை கொண்டாடிக் கொண்டிருக்கிறான். எனது வாரிசை அழித்தவர்கள் நிச்சயமாக தாங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் மகாதேவா. இதற்கு மேல் என்ன செய்ய இருக்கிறது? இனியும் அந்த கடவுள்களை துன்புறுத்த என்ன இருக்கிறது? நிறைய இருக்கிறது. தற்பொழுது நடந்த சம்பவங்களில் இருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். நாம் எத்தனை பெரிய வரம் பெற்றிருந்தாலும் இக்கடவுள்களை சிறுமைப்படுத்திவிட முடியாது. நாம் அந்த தேவர்களை நமக்கு அடிமை என்று நினைக்கும் போது அவர்கள் நம்மை அடிமைப்படுத்த வேறு ஒரு திட்டத்தோடு வருகிறார்கள். தாரகாசுரனை எவராலும் அழிக்க இயலாது. தாரகாசுரன் அழிவில்லாதவன். மகா காளியாலும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. தன் வாரிசை இழந்த சோகத்தில் கதறி கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பாள் அந்த மகா காளி.
நீ இவ்விருவரின் காலன் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் இவர்களின் காவலன். நீ இவர்களை தாக்க என்னை மீறித்தான் சென்றாக வேண்டும் காளி. ஆனால் அதுவோ உன்னால் முடியாத காரியம். எங்களை உன்னால் எதுவும் செய்ய இயலாது மகா காளி. சென்று விடு. சென்று உன்னுடைய சக்திகளை எல்லாம் நான் அழித்த குழந்தைக்கு அர்ப்பணித்து விடு. என்ன இது? தாரகாசூரன் உருவாக்கிய கவசத்தையே உடைத்து விட்டாள். பண்டாசுரனை உருவாக்கி இந்த சதி திட்டத்தை முதலில் துவக்கியது நீதான் சும்பா. ஆகையால் முதலில் உன்னுடைய அழிவிலிருந்துதான் ஆரம்பிக்கப் போகிறேன். எங்களை காப்பதற்காகவே தாங்களை உருவாக்கினோம் தாரகாசுரா. என் தமையனை காப்பாற்றுங்கள். என்னவாயிற்று? ஏன் நிறுத்திவிட்டாய்? என்னை தாக்கு. எங்கள் மூவர் உயிரை எடுக்கத்தானே வந்தாய். உன் வாரிசை அழித்ததற்காக பழிவாங்கத்தானே வந்தாய். ஆனால் நான் இருக்கும் வரையில் அது நிறைவேறாது. சென்று விடு. சென்று உன் வாரிசிற்காக கண்ணீர் சிந்து போ. ஆடடா, உன் வாரிசிற்காக நீ எப்படி அழுவாய்? உனக்கு இருப்பதோ 2 கண்கள். வாரிசு 6 துண்டுகளாகிவிட்டனவே. காலத்தை வீணாக்காதே காளி. உன்னால் ஏதேனும் செய்ய முடிந்திருந்தால் நான் உனது வாரிசை 6 துண்டுகளாக்கிய போதே நீ என்னை பழிவாங்கி இருப்பாய். ஆனால் நீயோ ஒன்றும் செய்ய இயலாமல் அபலை பெண்ணாக பார்த்து கொண்டிருந்தாய். இப்பொழுதும் நீ நிர்கதியானவள். அபலை, வெட்டு என்னை வெட்டு. அப்படியே உன் கணவன் தந்த வரத்தையும் அழித்துவிடு. பெண்களின் பிரச்சனையே இதுதான். அன்பு கணவருக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டீர்கள். கணவன் கொடுத்த வரத்தை மீறுவதற்கான எந்த சாமர்த்தியமும் உன்னிடமில்லை. ஏனெனில் நீ மகாதேவனின் மனைவி அல்ல, அவனது தாசியாவாய். தாசியாகவே இருப்பாய். செல் காளி, என் கதையை முடிப்பதற்கு உனக்கு திறமை கிடையாது. மீண்டும் கைலாயம் செல். உன்னுடைய பக்தர்களிடம் போய் உரையாடு. அவர்களை நீ அமைதிப்படுத்து.
அவர்களுக்கு அருள் புரி. பிரபஞ்சத்தின் தாய் அல்லவா, நீ பிரபஞ்சத்தை சுபிட்சமாக்கு. விருப்பமிருந்தால் செல், அனைவருக்கும் தாயாக இரு. அப்போதாவது உன் குழந்தை பற்றிய கவலை குறைய வாய்ப்புண்டு. ஏனெனில் பிரபஞ்சத்தின் தாயை நான் தாயாக்க விடவில்லை. இப்பொழுது செல் காளி, செல். உன்னை போன்ற அபலை பெண்களை தாக்குவது என்னை போன்ற மாபெரும் பலசாலியான அசுரனுக்கு வெட்கத்திற்குரிய விஷயமாகும். தன் குழந்தையை காக்க முடியாதவள் நீ கூறியது போல் நிச்சயமாக ஒரு அபலைதான். தன் குழந்தையை இழக்கும் பொழுது அவள் நிர்கதியாக நிற்கிறாள். ஆனால் அந்த குழந்தைதான் அவளின் மிகப்பெரிய சக்தியாகும் தாரகாசுரா. ஒரு தாயிடமிருந்து குழந்தையை பறிக்கும் பொழுது அந்த தாயின் கோபத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாத தாரகாசுரா, நீ நான் என்று கூறுவதனால் இதை நான் உனக்கு கூறுகிறேன். அன்பும் அழிவும் ஒரே எழுத்தில் தான் ஆரம்பமாகின்றது தாரகாசுரா. அன்பால் அனைத்தையும் உருவாக்கும் பெண் கோபம் அடைந்து விட்டால் அழிவை நிச்சயம் உருவாக்கி விடுவாள். தாய்மை என்னும் அன்பை வெளிப்படுத்தும் பெண்ணானவள் தேவைப்பட்டால் மரணத்தையும் ஒருவருக்கு கொடுப்பாள். ஒரு பெண்ணை ஏளனமாக பார்க்கும் பார்வை உனது விழிகளில் இன்று தெரிகிறது. நினைவில் கொள், ஏளன பார்வை இருக்கும் உன்னுடைய இதே கண்களில் உன்னுடைய மரணமும் தெரியும். என் சந்தானத்தை என்னிடமிருந்து பறித்து என்னுடைய விரோதத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய் தாரகாசுரா. மகா காளியின் உள்ளிருக்கும் தாய்மையை எள்ளி நகையாடி இப்பொழுது உன் அழிவிற்கு நீ அழைப்பு விடுத்திருக்கிறாய். நீ பெற்ற வரத்தினால் இப்பொழுது வேண்டுமானால் என்னால் எதுவும் செய்ய இயலாமல் போகலாம். ஆனால் ஒரு நாள் என் கணவரின் வரம் கூட உன்னை காக்க இயலாமல் போகலாம். அன்று உன் தவறுகளுக்கான தண்டனையை நான் உனக்கு அளிப்பேன். அன்று உன் அகந்தையை நான் நிர்மூலமாக்குவேன் தாரகாசுரா. பெண்களின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் உன் போன்ற துஷ்டர்களுக்கு அன்றுதான் ஒன்று தெரிய வரும். பெண்களின் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் நெருப்பாக நம்மை அழித்துவிடும் என்பதை புரிந்து கொள்வார்கள். கவலை அளிக்கிறது. மகா காளி மற்றும் தாரகாசுரனுக்கு இடையிலான இந்த போட்டி எத்துணை பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குமோ தெரியவில்லை. குரோதம் கொள்வது பலசாலியாக தோற்றமளிக்கும் நாராயணா. எனினும் மகா காளியின் மேல் எனக்கு நம்பிக்கை உள்ளது. மகா காளி தன் குரோதத்தை மட்டும் கட்டுப்படுத்தவில்லை, தாரகாசுரனுக்கு நான் அளித்த வரத்தையும் காத்துவிட்டாள். தங்கள் வரத்தை காளி காத்து விட்டாள். ஆனால் தாங்கள் இருவரும், தாங்கள் மகாதேவர், தாங்களும் நாராயணர். ஒரு அசுரன் தங்கள் முன்னிலையில் பார்வதியின் வாரிசை எடுத்து சென்று விட்டான். அதை அவன் 6 துண்டுகளாக்கி விட்டான். எப்படி தாங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள்? மௌனத்திற்கும் ஒரு காரணம் உண்டு லக்ஷ்மி. அதனால் விலகிப் போவது கேட்க விரும்பவில்லை நாராயணா. காரணம் மாற்றம் எதுவும் தேவையில்லை. ஒரு தாய் தன் வாரிசை எழுந்து நிற்கும் பொழுது கர்மம், மாற்றம், பரிணாமம் அனைத்தும் மதிப்பிழந்து போய்விடுகின்றன. தாங்கள் இருவரும் எதையும் உணரவில்லை. தாங்கள் தேவர்கள் அல்லவா? தேவியின் உணர்வை நான் புரிந்து கொண்டேன். ஏனெனில் நான் ஒரு பெண், தாங்கள் இருவரும் ஆண்கள். உங்களால் நினைத்து பார்க்க கூட இயலாது. பிறக்கும் முன்பே குழந்தையை பறிகொடுத்தவளின் வேதனையை என்றுமே உங்களால் உணர முடியாது. பார்வதி,
தாண்டவத்தின் தாவிலிருந்தும் லட்சியத்தின் லாவிலிருந்தும் தாளம் உருவாகிறது. சிவனும் சக்தியும் ஒன்றென்பதை, ஒன்றிணைவதை இப்பிரபஞ்சத்தில் எவராலும் தடுக்க இயலாது பார்வதி. தாண்டவமும் லட்சியமும் இணைந்த பலன் வீணாகிவிட்டதே மகாதேவா. சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்த தாளம் சிவசக்தியின் முன்பே அழிந்து விட்டதே. நான் இப்பொழுது குற்றம் சாட்டவோ உங்களை கேள்வி கேட்கவோ இங்கு வரவில்லை. நன்கு அறிவேன், நீங்கள் புரியும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை. ஆனால் அது என்ன காரணம்? எதற்காக நாம் நம்முடைய சக்தியால் ஒரு வாரிசை உருவாக்கினோம்? அசுரனின் முடிவே அதன் லட்சியம். எங்கு செல்கிறாய் பார்வதி? அது தங்களுக்கு தெரியாதா மகாதேவா? அதை நான் அறிவேன். அப்படியென்றால் நான் செல்வதற்கான காரணத்தையும் அறிவீர்கள் அல்லவா? எந்த வாரிசின் குரல் கைலாயம் முழுவதும் எதிரொலித்திருக்க வேண்டுமோ அந்த குரலுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தவே நான் சென்று கொண்டிருக்கிறேன். துண்டுகளாக சிதறி விழுந்த என் வாரிசுக்கு அஞ்சலி செலுத்த அத்துண்டுகளை இறுதியாக நான் தரிசிக்க விரும்புகிறேன். என் மனதில் இருக்கும் பழிவாங்கும் எண்ணம் குறைந்துவிடக் கூடாது. வாரிசு 6 துண்டுகளாகி விட்டதை நான் அறிவேன். ஆனால் ஒன்றை தாங்கள் மறந்து விட்டீர்கள். வால் 6ஆக முறிந்தால் என்ன, 8 ஆனால் என்ன? அதன் கூர்மை என்றும் குறைந்து போகாது. அது மட்டுமின்றி அது தங்களை 6 திசைகளில் இருந்து தாக்கக்கூடும். மாவீரன் தாரகாசுரா, நீ கூறுவதும் சரிதான் சும்பா. நான் கூட கொஞ்சம் பேராசைப்பட்டு விட்டேன். இனி நாம் அந்த 6ஆக பிரிந்த அந்த துண்டுகளை தேடியாக வேண்டும். பிறகு அவற்றை பரிபூரணமாக அழித்து விட வேண்டும். ஆனால் இவை அனைத்தையும் பார்வதி அந்த சக்தி பிழம்பை தேடி செல்லும் முன்பாக செய்துவிட வேண்டும். என் உள்மனம் சொல்கிறது லட்சுமி தேவி, என் வாரிசு பிழம்பு இங்குதான் உள்ளது. அங்கு என்ன யோசனை லட்சுமி தேவி? ஏன் இந்த தயக்கம்? நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று துணிந்து விட்டீர்களா? நிச்சயம் அப்படி செய்துதான் ஆக வேண்டுமா? என்னுள் இருக்கும் தாய் அந்த முடிவை எடுத்திருக்கிறார் லட்சுமி. 6 துண்டுகளாக உடைந்த என் வாரிசின் நிலைமையை அறிய விரும்புகிறேன். தாங்கள் முடிவெடுத்து விட்டால் செல்வோம். பார்வதியின் மனநிலை என்னவென்பதை தாங்கள் அறிவீர்கள். இது உருவாக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் பார்வதி அங்கு செல்வது பாதுகாப்பாக இருக்குமா? தாங்கள் ஏன் அவரை தடுக்கவில்லை? பெண் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால்
அவளை தடுப்பதென்பது இயலாத செயல். செல் பார்வதி, முன்னேறிச் செல். உன் எண்ணப்படியே செல். நாம் சரியான திசையில் செல்கிறோமா பார்வதி? இதை ஒரு தாயின் பிரம்மையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்ஷ்மி. ஏனென்றால் அந்த சக்தி பிளம்பு அருகில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது எனது அங்கம் அல்லவா? இங்குதான் அந்த சக்தி பிளம்பு விழுந்தது. ஆனால் அது இங்கிருந்து எங்கே சென்றது? அதை என்னால் அனுமானிக்க கூட முடியவில்லை. உங்கள் மனநிலையை நான் புரிந்து கொள்கிறேன் பார்வதி. தாங்கள் என்னை தவறாக நினைக்காதீர்கள் லக்ஷ்மி. நான் சற்று நேரம் தனிமையில் இருக்க வேண்டும். பார்வதி, என்னுடன் வாருங்கள். இயற்கையின் சக்தியை தாங்கள் புரிந்து கொண்டீர்களா பார்வதி? அந்த தேவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று கூறினேன் அல்லவா? பார்வதி அந்த சக்தி பிழம்பை இப்போது அடைந்திருப்பார். வாருங்கள் புதல்வர்களே, உங்களது தாயிடம் வந்து விடுங்கள். இந்த கார்த்திகை பெண்களின் புதல்வர்களே, நதையில் இருந்தது போதும். வாருங்கள், உங்கள் தாயின் அருகில் இப்பொழுதே வந்து விடுங்கள். இவர்கள்தான் தாயா? நாம் தவறாக கண்டறிந்துள்ளோம் என்று நினைக்கிறேன் பார்வதி. இல்லை லட்சுமி தேவி, ஒரு தாயானவள் தன் குழந்தையை கண்டறிவதில் எப்பொழுதும் தவறிழைக்க மாட்டாள். இது என் குழந்தைதான் என்பதை என்னால் உணர முடிகிறது. பிறகு இந்த பெண்கள் அவர்களது குழந்தை என்கிறார்களே, அவர்களிடம் கண்டிப்பாக உரையாட வேண்டும். வாருங்கள். பார்த்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை பார்வதி. அதிசயம் என்னவென்றால், ஒரே வயதில் 6 பாலகர்கள், ஒரே இடத்தில் 6 பெண்களிடம் எப்படி? அவர்களிடம் கண்டிப்பாக உரையாட வேண்டும். இங்கு என்ன நடந்தது என்று அறிய வேண்டும். வாருங்கள் பார்வதி.
ஓசையை கேட்டீர்களா? நம் முடிவை கூறும் சங்கொலி அது. கவனமாக செல்வோம், வாருங்கள். என்னுடைய வாரிசு பார்த்தீர்களா? மாவீரன் தாரகாசுரா தங்கள் காலன் ஒன்றல்ல 6 வடிவம் எடுத்து விட்டான். ஏன் இவர்களை இப்போதே இங்கு அழித்து விடக்கூடாது? இல்லை என்றால் தங்களின் அழிவு இங்கிருந்தே ஆரம்பமாகிவிடும். இந்த பாலகர்களுடன் சேர்த்து இந்த பெண்களையும் அழித்து விடலாம்.